ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு டீமன் கிங் யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, த்ரோன் ஆஃப் ஸ்டீல் எபிசோட் 180 எபிசோடு தான் அது பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு எல்லாருமே லைக் போட்டு வீடியோக்குள்ளே வாங்க, நம்ம அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த எபிசோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா போன எபிசோடில் தரமான சம்பவத்தை ஒன்று பண்ணியிருப்பா, சரியான எபிசோடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த எபிசோடுக்கு போகலாம். போன சீரோட ரிவ்யூ பார்த்தீங்கன்னா கட் பண்ணிட்டு இந்த எபிசோட் டைல் போகிறாங்க. ஸோ இந்த எபிசோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அபோவ் சொல்லிட்டு இருக்க இடத்துல ஆளுங்க 100 பேருக்கு செலக்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி மனுஷங்க 100 பேர், இந்த 200 பேருக்குள்ள பேட்டில் இந்த ஒரு வாரத்தில் நடக்கும் அப்போ ஹோச்சான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துல ஒவ்வொருத்தருக்கும் நடக்க பேட்டில் டெத் ட்ரையல் ஹோச்சான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துல ஸ்டார் டீம்னும் பார்த்தீங்கன்னா அவரோட லைஃப் நம்ம பேர்ன் பண்ணி பண்ணிட்டு இருக்கிற இடத்துல என்னதான் ஒரு ரத்தமே இந்த இடத்துல கக்குனாலுமே மெஜஸ்டிக் வர வரைக்கும் கண்டிப்பாக என் உயிரே போனாலும் நான் இப்போ இருக்கிற மெஜஸ்டிக் நான் கேட்கறதா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அந்த இடத்துல டிமன் பெரிய சமாளம் பண்ணுற இடத்துல கோச்சா நான் போனால் அந்த இடத்துல ஹாயோட பவர் யூஸ் பண்ணி இந்த இடத்துல நம்ம அபோ மரோ ஸ்லாஷ் அடிப்போம். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அது ஒர்க் ஆகாது, அவங்களுக்கு பூந்து போயிடும். இந்த இடத்துல ஹோச்சானுக்கு ஒன்றும் புரியாமல் இருக்கு. அபோ சொல்லுவோம் இந்த இடத்துல ஹோச்சான் உன்னோட உண்மையான பவர் தர வேறு எதனோட பவரையும் கட்டன் வாங்கி உன்னால் யூஸ் பண்ண முடியாது, எந்த ஆர்டிஃபேக்ட் இங்கே யூஸ் ஆகாதுன்னா அந்த இடத்துல ஹாயோட கனெக்ஷனே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டிமன் பில்லர் அபோ சமன் பண்ணி அந்த ஹாயோட கனெக்ஷனே கட் ஆகிடும். இது எப்படி ஹாய்க்கும் எனக்கு கனெக்ஷனை கட் பண்ணலாம், இது எப்படி சாத்தியம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துல ஹோச்சான் நீங்கள் எப்படி வந்தங்கிறத பற்றி நான் யோசிக்க போகிறதில்ல, ஆனால் உன்னால் இங்கேருந்து போக முடியாது. அந்த இடத்துல அவங்க டீமன் பில்லரை வச்சு அட்டாக் பண்ண அது ஹீரோக்கு சரியான டேமேஜ். ஹீரோவோட சோல் ப்ரொஜெக்ஷனே கேன்சல் பண்ணிட்டு ஹீரோ ரத்தங்காக கேட்டிருக்கேன். ஈவன் அந்த சோல் ப்ரொஜெக்ஷனை கேன்சல் பண்ணது மட்டும் ஹீரோ சோலுக்கே அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்கும். அந்த இடத்துல ஹீரோ பற்றி விடாமல் டாச் பண்ணி போயிட்டு இருக்கேன். நான் இங்கே மாட்டினேன், கண்டிப்பாக அட்டாக் பண்ண சரியான டேமேஜ் வருது, நான் இது தப்பிக்கும் அப்படின்னு பேசியிருக்கும். திடீர்னு சின்ன பையன் அப்படின்ற ஒரு வாய்ஸ் ஜாரன்பா அந்த இடத்துல ஒரு எட்டர்னல் ஹீரோ வந்திருக்காரு. அந்த இடத்துல ஸோ அந்த எட்டர்னல் ஹீரோ நீ கவலைப்படாத டோர் அப்படின்ட்டு ஹீரோவும் பார்த்தீங்கன்னா ஒரு போர்ட்டல் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே அமுச்சு விட்டு அவரும் பார்த்தீங்கன்னா அட்டாக்ல அசால்ட்டாக டாச் பண்ணி அவரும் உள்ளே வந்துருப்பாரு. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா அந்த எட்டர்னல் ஹீரோட லெபார்ட்டரி லேபில் பார்த்தீங்கன்னா 2 பேர் சமனாகிறாங்க. என்ன இடம் எதுன்னு ஹீரோ யோசிச்சுட்டு நீ என்னோட லேபில் இருக்க, நீ கவலைப்படாத, நீ சேஃபாக இருப்பப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த வாய்ஸ் நான் இந்த எட்டர்னல் டோருக்கு முன்னாடி வர்றதுக்கு அந்த சீனியரோட அந்த வாய்ஸ் தான் இந்த வாய்ஸ் அப்படின்ட்டு ஹீரோக்கும் ஸ்ட்ரைக் ஆகுது. அங்கே பேசின வாய்ஸ் இதே ஒன்று இருக்க. சீனியர் அப்படி நீங்கள் எட்டர்னல் ஹீரோவா, நீங்கள் முன்னாடி இருந்தோம்னா ஆமான்னு சொல்லும்போது அவர் கையில் தீ பிடிக்கா ஐயோ பார்த்துக்கிச்சு அப்படின்ட்டு ஃபன் பண்ணி அதை பார்த்தா அணைச்சிக்கிட்டு இருக்காரு. இடத்துல அவர் பார்த்தீங்கன்னா ஒரு லிக்விட் ஊதி அந்த ஒரு நெருப்பானுச்சு எப்போ ஜஸ்ட் சீனியர் இது உண்மை தான் கேட்டுட்டு இருக்கேன். ஆமாம் நான் உண்மை தான் அப்போ பேசின பார்த்து அதே தான் நான் பார்த்தீங்கன்னா ஈஸ் அண்ட் மீ நான் ஒரு எட்டர்னல் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டுருப்பான். ஸோ ஹீரோ ஹைட்டு வெயிட்டு செஸ்ட்டு அளவு உடம்புல இந்த மாதிரியான அவனோட வெயிட் எல்லாமே அளந்து பார்த்துட்டு எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா நீ லாங்க வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கும் புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ உன்னோட ஆர்மர் அப்புறம் உன்னோட இதயம் ரொம்பவுமே அற்புதமாக இருக்குது, அதில் அப்படி 9th லெவல் 6th பேஸில் இருக்கு அப்படின்னா நீ தான் லாங் வச்சேன் சன் ஆஃப் லைட்டு சூப்பர்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுத்துட்டு இருக்க. உங்ககிட்ட ஒரு சின்ன ஹெல்ப் வேணுமே, எனக்கு கொஞ்சம் பிளட் மட்டும் வந்துட்டு நான் எடுத்துக்கிட்டுமா எக்ஸ்பெரிமெண்ட் கொய்யால அவ்வளோ பெரிய ஊசி எடுப்பார் பாரு கொய்யால அல்ல இருக்காது ஹீரோக்கலாம். சரிப்பா சாரி டென்ஷன் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவருமே சொல்ல இருக்கிற நேரத்தில். ஸோ இப்போ இந்த ஸ்டார் டீமன் கார்டு அவன் பார்த்தா டெத் ட்ரையல் ஓப்பன் பண்ணி ஒவ்வொருத்தராக கொண்டுக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் ஏன் பண்ணுறான், எதுக்கு பண்ணுறான், அந்த ரூலர் பவர்லாம் என்ன, இதை பற்றின விஷயங்கள் உனக்கு தெரியணும் அதானே ஹோச்சான் அப்படின்ட்டு அதை பற்றி சொல்கிறேன்னு கூப்பிட்டு போகிறேன். இதில் இது பார்த்தீங்கன்னா ஸ்டார் டொமைன் அப்படின்ட்டு இதை பற்றி ஃபஸ்ட்டு இன்ட்ரோ சொல்கிறேன். இதில் ஸோ இந்த பில்லர்ஸ் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கட்டவில் வர அந்த பாதி அழிஞ்சுது. அந்த பாதி அழிஞ்சு தான் இந்த ஸ்டார் டொமைன்ற விஷயமே உருவாச்சு. இந்த இடத்துல யூனிவர்ஸில் இந்த கான்டினென்ட்ஸ் பவர்ஃபுல்லான பீயிங் எங்கே இறந்தாலுமே அவங்களோட பவர் இங்கே தான் சேரும். ஸோ அதை யூஸ் பண்ணி தான் ஸ்டார் டிமன் இன்னுமே பார்த்தீங்கன்னா இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்கான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரூலர் பவரை ஆப்டேன் பண்ணிருக்கான். அந்த ரூலர் பவருங்கிறது பவர்ஃபுல்லாக பீயிங் இறந்த பிறகு அவங்களோட மிச்சம் இருக்கிற பவர் தான் இந்த ரூலர் பவர். இந்த ரூலர் பவர் யூஸ் பண்ணி தான் ஸ்டார் டிமன் காட் ரொம்பவுமே பவர்ஃபுல்லாக மாறிக்கிட்டு இருக்கான். ஸோ அதை தடுக்க தான் நாங்கள் எங்களுக்காக ஒரு வழியை கண்டுபிடிச்சோம் அப்படின்ட்டு சொல்ல இருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏன்ஷியன் ஓல்டு டீமன் காட் அவரோட மந்திரா, அந்த மந்திரத்தை யூஸ் பண்ணது எங்களோட ஸ்பிரிட் உருவமாக இடத்துல ஸ்டார் டிமன் கூட சண்டை போட்டுட்டு இருக்கோம். அது இடத்துல அவன் அப்சர்வ் பண்ணுற பவரோட அளவு குறைச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த இடத்துல ஹீரோ அதை கேட்டோன்னா உங்களுக்கு எல்லாருமே ரொம்பவுமே நன்றி சீனியர் அப்படின்னு வணக்கம் வச்சுருக்காங்க. அந்த இடத்துல நீங்கள் எல்லாருமே உங்கள் உயிரை சாக்ரிஃபைஸ் பண்ணி இதை பண்ணுறீங்க அப்படின்னா தம்பி அதெல்லாம் இல்லைப்பா, அதெல்லாம் நீ ஒன்றும் கவலைப்படாத, ஏன்னா நாங்கள் எங்கள் உயிரை சாக்ரிஃபைஸ் பண்ணலாம், அது எங்களோட ஓன் பில்லிங்களா, எப்போயாவது ஒரு டைம் மனித குலமே பொழைச்சிடாதா, இந்த டீமன்ஸ் கிட்ட இருந்து நம்ம விடைபெற்ற மாட்டோமா அப்படின்ட்டு நாங்களும் போராடி இருக்கோம். என்னைக்காவது நம்ம ஜெயிக்கணும் அப்படின்ட்டு இந்த ட்ரையல் மேட்ச்
எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த நடந்ததுக்கு அப்புறமா ஸ்டார் டீமன் இந்த இடத்துல இருக்கிற ரூலர் பவர் அப்சர்வ் பண்ணி அவன் வந்து அதிக வகையான பவர் வந்து அவனுக்கு கேதர் பண்ணுவான். அதுக்குள்ளே எம்பரர் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல டீமன் எம்பரர் காடா மாதிரி வந்துருவார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து எப்படி இதெல்லாம் வந்து தடுக்கிறதுன்னு கேட்டுருக்கு. ஸோ இந்த இடத்துல இதெல்லாம் தடுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல நீ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெத் ட்ரையல் அதெல்லாம் தடுத்தா மட்டும்தான் வந்து பண்ண முடியும். ஸோ டெத் ட்ரையலை தடுக்கிறது முன்னாடி இங்கே இருக்கிற இன்னொரு விஷயத்தை தெரிஞ்சுக்க, அதுதான் ஸ்டார் க்ரௌன் அப்படின்னு இடத்துல சொல்லுவாங்க. இந்த ஸ்டார் க்ரௌன் ஒவ்வொருத்தரோட ஸ்டார் க்ரௌனை பொறுத்து அவங்களோட பவர் லெவல் முதல்ல. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார் க்ரௌன், செகண்ட் ஸ்டார் க்ரௌன், அதுக்கப்புறம் வந்து தேர்ட் லெவல் ஸ்டார் க்ரௌன், அதுக்கப்புறம் வந்து ஃபோர்த் லெவல் ஸ்டார் க்ரௌன், கடைசியாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃபிஃப்த் லெவல் ஸ்டார் க்ரௌன் அப்படின்னு ஸ்டார் க்ரௌன்ஸ் வேரியஸாக இருக்குது. இந்த ஸ்டார் டிமன்களோட ஸ்டார் க்ரௌன் ஃபிஃப்த் லெவல். அதனால பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கடவுள் மாதிரி அவன் எல்லாருமே அவன் என்ன வேணால் இந்த இடத்துல பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கான். என்னோடது 3 ஸ்டார் க்ரௌன் அப்படின்னு சொல்கிற இடத்துல என்னோட க்ரௌன் ஆடுது வந்து அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்டடி அதை பற்றின வந்து ஸ்டார் க்ரௌன், நாலேஜை பற்றின ஸ்டார் க்ரௌன், அது மூலியமாக தான் வந்து நீங்கள் வரப்போகிற அப்படிங்கிறத வந்து நான் வந்து கணிச்சேன் அப்படி இருக்கு. அப்போ நான் ஸ்டார் க்ரௌன் வந்து ஆகஸ்ட் ஆக்டிவேட் பண்ண இதெல்லாமே தடுக்க அப்படி இருக்கு. ஆமாம், எங்களோட மனித இனத்தோட ஒரே நம்பிக்கை வந்து தான் என்னைக்காவது ஒரு சக்ஸஸர் வரமாட்டானா, அவன் வந்து 5 ஸ்டார் க்ரௌனை வந்து ஆக்டிவேட் பண்ணி பார்த்தா எங்க கூட வந்து ஃபைட் பண்ண மாட்டானா அப்படிங்கிறத நான் வந்து வெயிட் பண்ணிருக்கேன். எங்களால் முடிஞ்சளவுக்கு போராடிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு உனக்கு வந்து ஸ்டார் க்ரௌனை பற்றி நான் சொல்லித்தரேன் அப்படின்ட்டு இந்த இடத்துல திடீர்னு வேறு இடத்துக்கு பார்த்தீங்கன்னா கூட்டு போயிட்டு இருக்காரு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபாலன் டெமிகாட், ஃபாலன் ஆஃப் கார்டில் அதோட அட்வான்ஸ் லெவலில் வந்து ஒரு கிரியேச்சர் இருக்கா. இது கூட சண்டை போடா தம்பி நான் அமுச்சு விட்ருக்கேன். அதில் ஹீரோவாக சண்டை போட ஆரம்பிக்கிறேன். இடத்துல ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து ஒரிஜினல் பவர் யூஸ் பண்ணிருக்கேன். அதுக்கு இலை கையிலேயே பார்த்தீங்கன்னா பாம்பா மாற்றி பல அட்டாக்கில் பண்ணிட்டு இருக்கேன். இதில் ஹீரோவும் பார்த்தீங்கன்னா விட்டாமல் டாச் பண்ணுறான், அவனும் அட்டாக் பண்ணுறாங்க. இதில் அது என்னதான் அட்டாக் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து சொரணையாக இருக்குமே தெரியல. ஒரு இடத்துல ஹீரோவும் பார்த்தீங்கன்னா வந்து அடிச்சு தூக்கி எறிகிறான் அந்த இடத்துல அந்த பீஸ்ட்டை. அந்த பீஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா வெறி கொண்டு கத்திக்கிட்டு இருக்கா. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா விங்ஸை பார்த்தீங்கன்னா வர வச்சுட்டு பவர் ஆக்டிவேட் பண்ணி ஒரு ஸ்லாஷ் அடிப்பான். அதனோட தலையை துண்டாக போயிடும். ஆனால் அது வந்து சாகாது, அதான் அதில் ஒரு விஷயம். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா திரும்ப எந்திரிச்சு வந்துக்கிட்டு இருக்கா. இப்போ அது என்ன பார்த்தீங்கன்னா அந்த பவர் இன்னும் அட்வான்ஸ் பண்ணிட்டு ஒட்டம்புக்குள்ளேருந்து ஒரு ஸ்வாடை வந்து ஒன்று வெளியெடுக்குதுல, அதுவும் பார்த்தீங்கன்னா வெளியெடுத்து ஹீரோ கூட அட்டாக் பண்ணிருக்கா. இதை பார்த்து நம்ம சீனியராக வந்து அவர் வந்து சொல்லிட்டு இருக்கிறதுல, தம்பி அது பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணிச்சுப்பா, நீ வந்து சரியான மெத்தடில் அதை கொல்ற வரைக்கும் அதை கொல்ல முடியாது, சரியான மெத்தடில் கொல்லணும் அப்படின்னு ஹீரோக்கு வந்து ஒன்றும் புரியல. நீ அதை கரெக்டாக யோசிச்சு கொள்ளணும். இடத்துல கரெக்டாக யோசிச்சு கொள்ளணும் அப்படின்னா நான் ரூலர் பவரை யூஸ் பண்ணது சொல்கிறாரா. ரூலர் பவர் இந்த இடத்துல இருக்கிற எல்லா இடத்துலையுமே ரூலர் பவர் இருக்குது. அதை நான் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறேன். ஹீரோக்கு வந்து கடைசியாக புரியுதே. அவன் அதை ஜஸ்ட்டு கொஞ்சம் அப்சர்வ் பண்ண உடனே அதை தூக்கி அடிச்சிருந்தேன் பெஸ்ட்டு. ஸோ இந்த இடத்துல இருக்கிற பவரை நான் அப்சர்வ் பண்ணி எனக்குள்ள என்னோட பவராக மாற்றினா ரூலர் பவரை ஃபீல் பண்ணால் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இடத்துல ஹீரோவும் சுற்றிக்கிற எல்லா இடத்துல இருக்கிற பவரையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்சர்வ் பண்ணிட்டு அதுவும் பார்த்தீங்கன்னா கத்தி பார்த்தீங்கன்னா கிட்ட வந்துருச்சு. திடீர்னு ஹீரோ வந்து யோசிக்காருங்க நான் வந்து ஸ்ட்ராங்கான மட்டும்தான் என் மக்கள் எல்லாருமே என்ன காப்பாற்ற முடியும், எல்லாருக்காக ஒன்றா இதை பண்ணி ஆகணும், ரூலர் பவரை யூஸ் பண்ணணுன்ட்டு குஜால வந்து சொல்லுவான். அந்த இடத்துல என்ன லவ் பண்ணுற ஒருத்தங்களுக்காக நான் கண்டிப்பாக எல்லாரையும் ப்ரொடெக்ட் பண்ணிட்டு ஹீரோ ரூலர் பவர் யூஸ் பண்ண குஜால அந்த பீஸ்டாக தெரிச்சிட்டு பார்த்தீங்கன்னா போக இடத்துல. ஸோ ஹீரோக்கு தான் அப்சர்வ் அந்த இடத்துல ரூலர் பவர் பயங்கரமாக அப்சர்வ் ஆனதுனால பார்த்தீங்கன்னா அவன் க்ரௌனை பார்த்தீங்கன்னா ஸ்டார் க்ரௌனை பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஆக்டிவேட் பண்ணுறாங்க. இடத்துல ஆக்டிவேட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதனோட பவரை யூஸ் பண்ணி வந்து ஒரு ஸ்லாஷ் ஒன்று அடிப்பான். அந்த கெட்டத்திலேயே பார்த்து வந்து இது போகிறான். அவனோட க்ரௌன் அப்பியர் ஆகிருக்காது, ஜஸ்ட் அதோட பவரை மட்டும் ஆக்டிவேட் பண்ணியிருப்பான். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பவரால் பார்த்தீங்கன்னா பேட்டில் நடந்து முடிச்சு அந்த க்ரௌனை ஆக்டிவேட் பண்ணிருக்கா. அது பார்த்தீங்கன்னா 5 ஸ்டார் க்ரௌன் 1 ஸ்டார் வந்து வந்திருக்கு. அந்த இடத்துல சூப்பராக நீ வந்து 5 ஸ்டார் க்ரௌன் வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டேன். இப்போ இதில் 1 ஸ்டார் இருக்குது. இதுக்கப்புறம் வந்து உன்னோட அடுத்த ஸ்டார்ஸ் நீ மட்டும் அவேக் பண்ண அப்படின்னா உன்னோட பவர் ரொம்ப அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் இன்னொரு ஸ்டார் எடுத்து யோசிச்சு வர இடத்துல. ஸோ ஃபஸ்ட்டு நைட் டெம்பிளோட லீடர் அவர் பார்த்தா உள்ள வந்திருப்பார். அவர் சொல்ல போனதில் ஈசான்மே. ஸோ நம்மளோட சக்ஸஸர் ஃபியூச்சர் வந்து ஒருத்தன் கண்டிப்பாக வருவான். ஸோ வந்துட்டு அவங்ககிட்ட அந்த ஸ்டாரை ஒப்படைச்சுன்னு சொல்லிட்டு போவேன். உண்மையிலேயே வந்து நம்மளால் வந்து இந்த ஸ்டார் டீமை தோக்கடிக்க முடியுமா, இந்த போராட்டம் எல்லாமே ஒருத்தர் நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கு அவர் சொல்லுவார் நேரத்தில் நீ வந்து கவலையாக வந்து படாத, இந்த எல்லா போராட்டமும் கண்டிப்பாக வருவான். ஒரு நாள் ஒரு சக்ஸஸர் கண்டிப்பாக நம்மளுக்காக வருவான். அவன் இது எல்லாத்தையும் மாற்றுவான். அவனுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும். கண்டிப்பாக நம்ம முடிஞ்ச வர அவனுக்காக வெயிட் பண்ணுவேன். நீ இங்கேயே இரு அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சிருப்பான். இந்த இடத்துல நெக்ஸ்ட் சீனில் ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து அவன் ஸ்டார் வச்சுட்டு இருக்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்டாரை பார்த்தீங்கன்னா அவரும் வந்து வெளியெடுக்கிற இது உனக்கான கிஃப்ட் அப்படின்னா அவனோட 5 ஸ்டார் கவுண்டில் செகண்ட் ஸ்டாரையும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து கொடுத்துருப்பாரு. ஸோ செகண்ட் ஸ்டாருமே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஷைனாக இருக்குது. அந்த இடத்துல வந்து ஸோ மேலே தான் வந்து எங்கள் எல்லாரும் நம்பிக்கை இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல ஹீரோவோட பவர் பார்த்தா அந்த இதில் வந்து லைட் மாதிரி வந்து பிரதிபலிது. ஒரு சூரியன் அளவுக்கு ஒரு வாகமான சன்லைட் அளவுக்கு இந்த இடத்துல வந்து இருக்க இதில் ஸ்டார் க்ரௌண்ட் டைட்டில் பார்த்தீங்கன்னா போகிறாங்க. இந்த
இடத்துல. ஸோ ஹீரோட க்ரௌனும் பிரதீப் இருக்கு. அந்த இடத்துல இருக்கிற எல்லா எட்டர்னல் ஹீரோஸும் வந்து பார்க்குறாங்க இடத்துல. ஸோ ஸ்டார்ட் டொமில சன்லைட்டா நான் கடைசியாக வெயிட் பண்ணுற சக்ஸஸர் அவன் வந்து வந்துட்டானா அப்படின்னு யோசிச்சுட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து மற்ற 3 எட்டர்னல் ஹீரோஸும் வந்து அந்த லைட் வந்து பார்க்குறாங்க இது உண்மையில் நடக்குன்ட்டு. இதில் ஈசான்மே ஒரு யோசிக்கிறதுல ஸோ என்னோட 1000 வருஷ வாழ்க்கையில் இங்கே வந்து 1000 வருஷம் ஆச்சு. இந்த 1000 வருஷத்தில் இப்படி ஒரு காட்சி நான் பார்த்ததே. ஒரு சன் இங்கே இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். சூரிய ஒளி என்னால் வந்து உணர முடியுது. எவ்வளவு காலங்களாச்சு இந்த ஃபீலிங்கை உணருது. இப்போ நான் உயிரோடு இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்ட்டு அவரும் ஃபீல் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா ஹீரோ அப்புறம் நம்ம சீனியர் 2 பேரும் பார்த்தா அடுத்து போகிறாங்க இடத்துல. சரி ஓகே இப்போ நீ ஸ்டார் க்ரௌனை என்ன பண்ண அடுத்து வந்து நீ இன்னுமே வந்து 3 எட்டர்னல் ஹீரோஸை பார்த்தா தான் உன்னோட ஸ்டார் க்ரௌனை பற்றி உன்னால் வந்து என்ஹான்ஸ் பண்ண முடியும்னா ஓகே சீனியர் வாங்க சீனியர் போகலாம் அப்படின்ட்டு 2 பேரும் பார்த்தா ஒரு இடத்துக்கு போகிறாங்க. ஸோ அவங்க அந்த இடத்துக்கு போகிறதோட பார்த்தீங்கன்னா இந்த சீனை கட் பண்ண நெக்ஸ்ட் சீனில் பார்த்தா அலைன்ஸில் கட்டாங்க இடத்துல. அலைன்ஸில் பார்த்தா யாரும் பேசுனதில்ல. ஸோ வந்து ஃபஸ்ட்டு மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா வந்து ஹார்ன் கிட்டத்தில் உயிரை போயிருக்கும். சோல் சீன் மட்டும் இல்லை அப்படின்னா ஹார்னோட உயிர் கண்டிப்பாக நிறைய % போயிருக்க வாய்ப்பு இருக்குது. எப்படி தான் தடுக்க முடியுமான்னு கேட்டால் இல்லை நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ஸோ என்ன பண்ணாலும் பார்த்தீங்கன்னா அந்த சீல் பார்த்தீங்கன்னா அந்த உடம்புல எதுவும் போக மாட்டேங்குது. அப்போ இப்படியே ஒவ்வொருத்தர் சாகிறதானா அந்த 3 டிமன் அலைன்ஸ் ஆரம்பித்து இங்கேருந்து யாருமே வந்து பதில் கிட்டத்தட்ட வந்து 1197 வருஷமாக 3 டிமனோட இந்த கொடூரமான பவர் அவன் வந்து யூஸ் பண்ணல. இப்போவே யூஸ் பண்ணுறான்னு யாருக்குமே புரியாமல் இருக்க இதில் நம்ம ஆளுங்களும் அந்த சீலை ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணாங்க. பட் ஒன்றுமே வந்து வேலைக்கு ஆகலை. ஸோ எல்லார் உடம்புலையும் அந்த சீல் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம எதாவது பண்ண இல்லைன்னா வந்து அடுத்தடுத்த உயிரிழப்பு நடந்துக்கிட்டு தான் ஆகும் அப்படின்ட்டு புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். இவங்க எல்லாம் அப்படியே பேசலாம். அந்த இடத்துல வந்து அப்பாவோட வாய்ஸ் பார்த்தீங்கன்னா கேட்க ஆரம்பிச்சதுல ஹே ஹியூமன்ஸ் நாளைக்கு நடக்க போகிற பேட்டில் கலந்து போகிற பேருன்னு போட அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மாஸ்டர் யாங் பார்த்தீங்கன்னா கிராண்ட்பா யாங்க அவர் பேர் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. இதை பார்த்தோன்னா யாங் அப்படின்னு சரியா ஷாக்காகிறாங்க எல்லாருமே. எக்ஸ்பிளைனில் பார்த்தீங்கன்னா நம்ம யாங்க நம்ம கையில தாத்தவன் பேசிட்டு இருக்கா. ஸோ நீங்கள் அவ்வளோ கண்டிப்பாக இந்த இடத்துல அவ்வளோ சீக்கிரம் வந்து நான் விட்டு கொடுக்க மாட்டேன். என்னெல்லாம் பேட்டில் பண்ணிருக்கேன் அதெல்லாம் சின்ன பொண்ணு வருது இடத்துல கிராண்ட்பா யாங்க உங்களுக்காக நான் அதை தான் செஞ்சுருக்கேன் அப்படின்றது கொடுக்க நீங்கள் கண்டிப்பாக சேஃபாக வரணும்னு நான் வந்து வேடிக்கிறேன் கிராண்ட்பா யாங் அப்படின்ட்டு கண்டிப்பாக மாச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு பார்த்தீங்கன்னா அந்த சின்ன பொண்ணு கூட ரொம்பவே சந்தோஷப்பட அதையுமே பார்த்தீங்கன்னா வாங்கி வச்சுக்கிறேன் அதில். ஸோ அதில் நீ பார்த்து வீட்டுக்கு போமா சொல்லிருக்க அது சின்ன பொண்ணு கேட்கும் அம்மா அந்த மாதிரி கிராண்ட் பேக் வந்துடும் கண்டிப்பாக அவர் வந்து வருவார் அப்படின்னு சொல்லிருக்க அந்த இடத்துல அவரும் பேட்டிலுக்கு இழுக்கப்படுறதோடு பார்த்தீங்கன்னா வந்து இந்த சீனை பார்த்தா இங்கே வந்து கட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் சீனில் இடத்துல கிராண்ட் பேங்க பார்த்தா எல்லா டீமர்ஸ் ஆரேண்டா நின்றுட்டு இருக்கா. அவரோட ஆப்பனண்ட் யாரா வந்து அகாரிஸ் உன்னை பார்த்து எவ்வளோ நாளாச்சு அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. அதை பார்த்தோன்னே அகாரிஸ் 3 டீமன் கூட பார்த்தா அவர் சண்டை போட போகிறாரு. அதோட இந்த ஒரு எபிசோடு வந்து முடிக்கிறாங்க. இந்த வீடியோ இப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஸோ இந்த இடத்துல வந்து நான் த்ரோன் ஆஃப் சீலிங் வந்து ஸ்டாப் பண்ணுற மீன்ஸ் இதுக்கப்புறம் வந்து 2 எபிசோடு வந்திருக்கு. அது வந்து நான் போட கிடையாது. ஸோ ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து நான் ஆக்சுவலி இப்போ ஒரு தப்பை வந்து நான் ரியலைஸ் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு எபிசோடும் வருதுன்ட்டு நான் இந்த 3 சீரியஸ்லேயே அடுத்த எபிசோட் போட்டுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா நான் எப்போ தான் வந்து அடுத்த அனிமே எடுக்கிறது டேல்ஸ் ஆஃப் டிஃபென்ஸ் அப்படியே கிடக்கு இந்த மாதிரி நமக்கு எடுக்க வேண்டியதுலாம் இன்னும் ஒரு 2 பெரிய அனிமே வந்து அப்படியே இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன முடிவு பண்ணுறேன்னா இப்போது இதில் வந்து இப்போ பிடிடிஎல்ஸில் இன்றைக்கி வந்து ஒரு எபிசோடு வரும். அந்த எபிசோடு வந்து ஒரு ஃபுல்ஃபில்லாக இருக்குது அப்படின்னா தொடர்ந்து பிடிடிஎல்ஸ் போட்டு அந்த ஒரு ஃபுல்ஃபில்னஸ் லாஸ்ட் எபிசோடில் ஹார்ன் சண்டை போடும்போது நமக்கு ஒரு இதாண்டா எபிசோடு அப்படின்ற மாதிரி இருக்குல்ல அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து அது வரைக்கும் வீடியோ கொண்டு வந்து நிறுத்துறேன். அதுக்கடுத்து எப்போ வந்து ஒரு ஃபுல்ஃபில்னஸான ஒரு எபிசோடு வருதோ பார்த்தா ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து போட ஆரம்பிச்சலாம். அப்படி இல்லைனா வந்து ஒரு 2 எபிசோடு 3 எபிசோடு வந்துச்சுன்னா ஒன்றா போடலாம். ஸோ அப்படி நம்ம கொண்டு போனால் மட்டும்தான் புது அனிமே வந்து கொண்டு போக வந்து நமக்கு டைம் இருக்கும். இல்லை அப்படின்னா வீக்லி வர அந்த 3க்கே அந்த கரெக்டாக போயிட்டுருக்கும். ஸோ நமக்கு இதில் இன்னொரு மைனஸ் என்ன அப்படின்னா ஸோ வர்ற புது எபிசோடில் ஒரு சில கண்டென்ட் வந்து ஒரு சில கண்டென்ட் கன்ஃபியூஷனாக இருக்கும். ஈவன் சப்டைட்டில் 2-3 பார்த்தாலுமே கன்ஃபியூஷனாக இருக்கும். 2-3 எபிசோடு ஒன்றா போடும்போது கண்டென்ட்டும் தெளிவாக இருக்கும். ஸோ அதனால் த்ரோனாசில் நாங்கள் ஸ்டாப் பண்ணிட்டு பிடிடிஎச் எபிசோட் நீங்கள் வந்ததுமே பிடிடிஎச் வந்து நம்ம வந்து போயிடலாம். பிடிஎச் முடிச்சுட்டு ஷாலா ஸ்டார் வந்து நம்ம போயிடலாம். ஸோ அப்படியே வந்து 3மே கரண்ட்டுக்கு ஓரளவுக்கு கொண்டு வந்துட்டோன்னா அடுத்தடுத்து நம்ம வந்து போட ஆரம்பிச்சிடுங்க. ஸோ இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்றவங்க கமெண்ட்ஸ் வந்து கொடுத்துட்டு போங்க. ஸோ அப்புறம் நிறைய பேர் நானும் கமெண்ட் ரிப்ளை பண்ணணும்னு நினைக்கிறேன். பட் வந்து அப்படியே வந்து ஒர்க்கு போயிருந்தனால எனக்கு சுத்தமாக டைம் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ என்றைக்காவது ஒரு நாள் லைவ் போட்டுருவோம். லைவ்லேயே வந்து பேசலாம். எல்லாருமே வந்து லைவ் வரலாம். ஸோ என்னைக்கு லைவ் போடலாம் எப்போ போட்டால் கரெக்டாக இருக்குன்றது வந்து நீங்கள் சொல்லிட்டு போங்க. நான் வந்து போச்சு முடிவு பண்ணிக்கலாம். ஓகே இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். பாய். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு போங்கப்பா.